வெல்கம் பேக். இது சரவெடி. ஓகே, இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள். அதாவது சார், இது உங்களோட தான் சரவெடி டீம் சார்பாக இந்த பழத்தை நமக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ணியிருக்கிற காரியம் ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து இந்த காரியத்தை நீங்க சிறப்பா பண்ணோன்னு ரொம்ப சின்ன ஒரு தேங்க்யூ சார். ஓகே, சோ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி தான் ஹியூமன் வெர்ஷன்ல கூட ஏஞ்சல் கூட தான் நான் பேசிட்டு இருக்கோம். முதல்ல நானும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டு. பட் யா, நம்ம இப்ப கண்டினியூ பண்ணுவோமா? எஸ், கண்டிப்பாக சார். ஓகே சார், நீங்க ஓகே இருக்கீங்களா? ஆல்ரைட் ஓகே. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் செய்யும் போது வந்து கண்டிப்பா மனசு சங்கடப்படும். ஆனா நீங்க 20 வருஷமா வந்து இந்த விஷயத்தை நீங்க செய்றீங்க. கண்டிப்பா 20 வருஷமா வந்து பல கேசஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த 20 வருஷமா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு நம்னஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேசும்போது வந்து கொஞ்சம் கண் கலங்கிருச்சு உங்களுக்கு. அந்த வகையில வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லணும்னா எது ஷேர் பண்ணுவீங்க சார்? நிறைய இருக்கு சார். எதோ சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு நிறைய அந்த 20 வருஷத்துல நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு எதுவும் நினைப்பு வரல. குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அடிபட்டு இறக்குறது தான். சில குரங்குலாம் மாசமா இருக்கும், நாய்கள் கால்நடை பிராணிகள்லாம் வந்து மாசமா இருக்குங்க, பண்டிக்குட்டிங்க அதுங்கெல்லாம் அடிப்பட்டு இறக்குங்க. அதெல்லாம் போய் எடுப்போம். அது இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு பாதி உயிரில் இழுத்துட்டு போவோம். முடிஞ்சளவுக்கு தண்ணி கொடுப்போம். இல்லைனாக்கா பாமசியில் போயிட்டு வந்து ஏதாவது முயற்சி பண்ணி செய்வோம். பேண்டேஜ் போடுவோம், காப்பாற்றுவோம், முயற்சி பண்ணுவோம். எந்த அளவுக்கு தெரியுதோ, யூடியூப்பை பார்த்தா ஏதாவது தெரியுதோ முயற்சி பண்ணுவோம். ஆனால் இருந்தபோது எங்களால் அதை செய்ய முடியாது. யாரை கான்டாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது. ஆனால் தச்சு இந்த மண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன், அது வழியாக இருந்தாலும் கூட எங்களை ஒரு கடி கூட கிடைச்சது கிடையாது. அந்த அளவுக்கு இறைவனை வேண்டிட்டு தான் அது வைத்தியம் பண்ணும். நான் இருந்த போது எங்களால் காப்பாற்ற முடியாது. சில இதெல்லாம் வந்து இப்ப வீட்டுல ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டுல உள்ள ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்களா? அவரை பத்தி சொல்லுங்க. அவர் வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி, ரோட்ல தண்ணியை குடிச்சிருக்காரு. அடிச்சிட்டாங்க. அடிச்சு இறந்துச்சு. நான் சொல்லிட்டு போயிட்டாட்டேன். சரி இரு, நான் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து உனக்கு பாதிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா வைஃப் எல்லாம் பிள்ளைங்கலாம் வந்துட்டாங்க. மம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. புதைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. போய் திடீர்னு போய் தொட்டு தூக்குறப்ப என்னை எப்படி எட்டி பாக்குது. அந்த ஒரு கட்டம் எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஒரு ஏதோ ஒரு அதிர்ச்சி. எப்போது இறந்த போனதை தான் எடுப்போம், இதெல்லாம் உயிரா இருக்கு அப்படின்னும் போது இந்த 2 பாகமும் அடிச்சு உடஞ்சிருச்சு. அதாவது இந்த மின்னுக்கு காலையில பின்னாடி உள்ள பாகங்கள் 2 வாசிக்கத்தால வந்து விசாரிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, இது வந்து காப்பாற்ற முடியாது, முடிஞ்சவளுக்கு முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு மனசு கேட்கல. என் வைஃப் தான் என்ன பண்ணாங்க, இது எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு. உங்க வைஃப்னு சொன்னோனே வந்து சார் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். உங்க ஃபேமிலியை நாங்க சரவெடி ஸ்டுடியோக்கு இன்வைட் பண்றோம். வாங்க. வணக்கம். இதுதான் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஃபேமிலி. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாய். நான் சொல்லியிருக்கேன் முப்படை தளபதிகளா. இவங்க தான் என்னோட முப்படை தளபதிகள். நீங்களே உங்களை நம்ம மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க பாப்பா. இவங்க தான் என்னோட முப்படை தளபதிகள். என்னை மட்டும் தான் இத்தனை நாளா சமூக ஊடகங்கள்ல வந்து எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா எனக்கு பின்னாடி பல பேர் வேலை செய்யறவங்க இவங்க தான். இவங்க வந்து என் மனைவி புவனேஸ்வரி. இவங்களோட துறை வந்து குரங்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இரவு சந்தையில இருந்து போடுறது. நான் வேலைக்கு போயிட்டேனாக்கா இவங்க 2 பேர்த்தோட வேலை என்னன்னாக்கா, நான் ஷிஃப்ட் வேலை செய்யறதுனால நான் வேலைக்கு போயிருவேன்ல, அப்ப யாரோ கால் பண்ணுவாங்களா, இவங்க 2 பேர்த்தோட வேலை போய் எடுத்து போய் புதைக்கிறது. அப்ப மறுநாள் காலைல வந்துட்டு நான் பால் ஊத்திட்டு அதை அடக்கம் பண்ணி ஒரு மேல மரத்தை நட்டுருவேன். இது வந்து என்னோட வேலை. இந்த 4 பேரோட வேலை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு துறை இருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் வந்து 2 பேர் வந்து மேடம் வந்து அனுப்பி விடுறாங்க. ஏன்னா மேடம்க்கு வந்து என்னதான் நல்ல மனுஷன் தான், அவங்க ரத்தம் பார்த்தா கொஞ்சம் வீக்னஸ் ஆயிடுவாங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸா இல்ல எப்படி இருக்கு உங்களுக்கு இது விஷயம் செய்யுது? நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்னன்னா, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வாழ வந்திருக்கோம். அதாவது சாப்பாடு ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாரும் வந்து பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பாடு எவ்வளவு கொடுத்தாலும்